குற்றப்பரப்புரை சட்டத்தையே வந்து ஒழித்து கட்டியதில் பெரும் பங்கு வகித்தவர். கடந்த ஆட்சியாளர்களும் வந்து அதை திறப்பதற்கு முயற்சி செய்தார்கள். அது நம்ம வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. எங்கே வேணாலும் யார் சிலை வேணாலும் வைக்கலாம் என்ற நிலை இருக்குது. ஆனால் பிரச்சனை அப்போ அது உடனே வந்து திமுக ஆட்சியிலே வைக்கலையா அப்படிங்கிற கேள்வியை. களக்காட்டில் அம்பேத்கரின் முழு உருவ சிலை வெங்கல சிலை புனரமைக்கப்பட்டு திறப்பு விழா கடந்த 25ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்துச்சு. அந்த விழா ரத்தாகி இருக்குது. மாவட்ட நிர்வாகம் அதற்கு அனுமதி தரல. இது குறித்து சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசியிடம் உங்களுடைய கருத்துங்க. இல்லை, புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய சிலை அங்கே ஏற்கனவே வந்து களக்காட்டில் அதாவது கல் சிலை இருக்குது. அந்த கல் சிலையை வந்து சீரமைச்சு அதை வந்து வெண்கல சிலையாக மாற்றுறதுக்கு அந்த ஊரை சேர்ந்த தாழ்த்தப்பட்டோர் சீர்திருத்த சங்கம், அந்த சங்கத்துடைய தலைவர் சுகுமார் எல்லாருமே வந்து அந்த சிலைக்கு வந்து வெண்கல சிலை அமைப்பதற்கு எங்ககிட்ட வந்து முறையிட்டாங்க, அணுகுனாங்க. இது எல்லாமே தேர்தலுக்கு முன்னாடி நடந்தது. தேர்தலுக்கு பிறகு இல்லை, தேர்தலுக்கு முன்னாடி நடந்தது. அப்போ வெண்கல சிலையும் நாங்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் சார்பாக எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்களுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் வந்து நாங்கள் அந்த சிலைக்கும் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்கோம். கட்சி சார்பாக தான் அதை வந்து பண்ணியிருக்கிறோம். இப்போ 25ஆம் தேதி அதற்கான சிலை திறப்பதற்கான அழைப்புதல் அடித்து தலைவர் அவர்கள் மற்ற லோக்கலில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே வருவதாக சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த இடம் வந்து நீர் பிடிப்பான பகுதி, அதனால் வந்து அந்த இடத்துல வந்து அனுமதி இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது சட்டத்தின் அடிப்படையில் நீர் பிடிப்பான பகுதியாக இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க. நானே வந்து திருநெல்வேலி போய் மாவட்ட ஆட்சி தலைவரையும் களக்காடு மக்களையும் வந்து உட்கார வச்சு பேசி சுமூகமாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து பேசியிருக்கோம். கட்டாயம் அதற்கு ஒரு நல்ல முடிவெடுத்து விரைவில் வந்து அதுக்கான அந்த சிலை திறப்பதற்கான முயற்சியில் நாங்கள் ஈடுபடுவோம். இப்போ ஆகஸ்ட் 15 மாவட்ட ஆட்சியரை முற்றுகையிட போறதா அவர் சொல்லியிருக்காங்க. அந்த மக்கள் போராட்ட குழுக்கள்லாம் அறிவிச்சிருக்காங்க. அந்த போராட்டத்தை எந்த அளவுக்கு கட்டுப்படுத்துறாங்க, விரைவில் அது திறப்பதற்கான வேற எந்த மாதிரியான நடவடிக்கைகள் துரிதப்படுத்த? இல்லை, மாவட்ட ஆட்சி தலைவர் தலைமையில் தான் நாங்கள் வந்து ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கு விரைவில் வந்து அங்கேயே சிலை வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம். நாங்கள் வந்து நானும் வந்து அதில் கலந்து பேசியிருக்கிறேன். அதனால் விரைவில் அதற்கான தீர்வு எட்டப்படும். அதனால் வந்து இதில் வந்து எந்த விதமான பதற்றமும் தேவையில்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை வந்து கட்டாயம் அங்கே வந்து வைக்கப்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மாவட்ட நிர்வாகத்தோடு அந்த மக்களோடு பேசி அதை நல்ல ஒரு தீர்வு எடுக்கப்படும் என்பதில் நாங்கள் வந்து உறுதியாக இருக்கிறோம். அங்கே மட்டும் இல்லாமல் சேலம் மாவட்டம் இது போன்று தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் அம்பேத்கர் சிலை திறப்பது வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்து வருது. இதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த ஆட்சியில் எந்த மாதிரியான முடிவு எடுக்க போறீங்க, என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போறீங்க? இல்லை, அதாவது சேலத்தில் கூட நீங்கள் உதயத்தூரில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய சிலை திறப்பதற்கு கடந்த ஆட்சி காலத்தில் தான் நாங்கள் வந்து நிறுவப்பட்டது. ஆனால் திறக்க முடியல. கடந்த ஆட்சியாளர்களும் வந்து அதை திறப்பதற்கு முயற்சி செய்தார்கள். அது நம்ம வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த சாதிய சமூகத்தில், சாதிய கட்டமைப்பில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு சமூகமாக, குறிப்பிட்ட சமூகத்திற்கு சொந்தம் என்கின்ற அடிப்படையில் அவரை சுருக்கி பார்க்கிறார்கள். அது ஒரு சாதிய மனநிலையிலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு பார்வை. புரட்சியாளர் அம்பேத்கர் தான் இந்த இந்தியாவை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு மகத்தான தலைவர். இன்றைக்கு வந்து மோடியை போன்றவர்களாக இருக்கட்டும் அல்லது வேறு யார் வேணாலும் இருக்கலாம், அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தை தகர்த்து விட்டு அவர்கள் ஒரு புதிய சட்டத்தை உருவாக்க முனைகிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் தான் எல்லோருக்கும் சமத்துவத்தை வழங்கியிருக்கிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் தான் சமூக நீதியை பேசுகிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் தான் சுதந்திரத்தை வந்து இங்கே வந்து எல்லோருக்குமான சுதந்திரமாக, அதாவது இந்த சமூகத்திலும் சரி எல்லா இடங்களிலும் சரி அது ஒரு சுதந்திரத்தை தர வேண்டும் என்று அவர் வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இதுதான் வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கின்ற பிரியாம்பிள். அப்படி தான் இந்த இந்தியாவை வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் தான் இன்றைக்கு வந்து வழிநடத்தி வருகிறார்கள். ஆனால் அந்த சட்டத்தை தகர்த்து விட்டு அவர்கள் ஒரு சனாதன சட்டத்தை நிலைநிறுத்த முயல்கிறார்கள். அப்போ சனாதன அமைப்பு அப்படிங்கிறது சாதிய கட்டமைப்பு தான்.
சாதிய கட்டமைப்பை பாதுகாப்பது வந்து பாஜக இந்துத்துவ கும்பல் தான். இதுதான் இன்றைக்கு இந்த சமூகத்தில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை திறப்பது என்பது எல்லோருக்குமான ஒரு கடமை இருக்குது. ஏதோ ஒரு விடுதலை சிறுத்தைகளுக்கு தான், இல்லை ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு தான் அப்படிங்கிறது இல்லை. இன்றைக்கி பெண்களுக்கு வந்து நீங்கள் வந்து சொத்துரிமை அப்படின்னா அது புரட்சியாளர் அம்பேத்கருடைய சட்டம் தான். நீங்கள் வந்து இன்னமும் கூடுதலாக வந்து இந்து மசோதாவை அறிமுகப்படுத்தி அதில் இருக்கிற சீர்திருத்தங்களை மாற்றங்களை கொண்டு வந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அப்படிப்பட்ட புரட்சியாளர் அம்பேத்கர் இன்னும் கூடுதலாக குற்றப்பரம்பரை சட்டத்தையே வந்து ஒழித்து கட்டியதில் பெரும் பங்கு வகித்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஆனால் அப்படிப்பட்டவரை வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு சுருக்குவது என்பது அது ஒரு மனநிலை, ஒரு சாதிய மனநிலை. இப்போ அந்த மனநிலையிலேருந்து எல்லோரும் விடுபட வேண்டிய தேவை இருக்குது. எங்கே வேணாலும் யார் சிலை வேணாலும் வைக்கலாம் என்ற நிலை இருக்குது. ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய சிலை வைக்கப்படாமல் காரணம் வந்து அரசாங்கம் இல்லை, சமூக கட்டமைப்பு தான். கடந்த முறையும் வந்து இதே சிலை வந்து 5 ஆண்டுகளில் வைக்க முடியவில்லை. நாங்கள் தான் வந்து அதை தொடர்ந்து வந்து கடந்த திமுக அரசோடு வந்து நாங்கள் வந்து தொடர்ந்து வலியுறுத்தி வந்தோம். அப்போ அது உடனே வந்து திமுக ஆட்சியிலே வைக்கலையா அப்படிங்கிற கேள்வியை வந்து யாரும் வந்து பேசுறதில்லை. இப்போ வந்து அந்த அம்பேத்கர் சிலை குறித்த வந்து பிரச்சனை எழுந்திருக்கிறது. அது குறித்து நாங்கள் வந்து பேசியிருக்கிறோம். கட்டாயம் தமிழ்நாட்டில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிலை வைப்பதற்கு சமூகத்தில் மாற்றங்களை உருவாக்க வேண்டிய தேவை இருக்குது, பொறுப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் எல்லா மக்களுக்கும் நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை வந்து ஒரு மனமாற்றத்தை உருவாக்கி அந்த சிலையை வைப்பதற்கு எல்லோரும் வந்து முயற்சி செய்யணும். சமூக நல்லிணக்கம் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நான் வந்து பார்க்குறேன். சமூக நல்லிணக்கத்தை விரும்பியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். சமூக நல்லிணக்கத்தை விரும்பியவருக்கே இந்த நிலை என்றால் என்ன மாதிரியான ஒரு சமூக சூழல் நிலவுகிறது என்பது சுதந்திர இந்தியாவுக்கான அவமானமாக தான் நான் கருதுகின்றேன். தேங்க்யூ சார்.